Hi, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம ஒரு ஃபேஸ் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்றதை பத்தி பார்க்கலாமா? இல்லனா ஒரு ஸ்க்ரப் ப்ரிப்பேர் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? சரி. ரெண்டுமே ஒரே ப்ரிப்பரேஷன்ல எப்படி ரெடி பண்ணலாம்ங்கறத பாப்போமா? இன்னைக்கு நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ண போறோம்னா அதை வந்து நீங்க ஃபேஸ் ஸ்க்ரப்பாவும் யூஸ் பண்ணலாம், ஃபேஸ் பேக்காவும் யூஸ் பண்ணலாம். சரி, ஓகே. அதுக்கு தேவை வந்து 4 இன்கிரிடியன்ட்ஸ். ஸோ இதில் வந்து நான் முக்கியமாக இருக்க வந்து 3 இன்கிரிடியன்ட்ஸ் தான். 3 பொருள் வந்து போதும். இது வந்து இம்பார்ட்டண்ட்டாக வேணும். இதை தவிர ஒன்று வந்து ஆப்ஷனல். உங்கள் ஸ்கின் டைப் எப்படியோ அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு என்னன்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு வந்து என்ன, கிரீன் கிராம் பவுடர், அதாவது பச்சைப்பயிர் இருக்குல்ல, பச்சைப்பயிரை வந்து பவுடராக அரைச்சி வச்சுருக்கேன். இது நானே வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் கடையில் வந்து பவுடராகவும் கிடைக்குது. ஸோ நீங்களே அரைச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அரைச்சிக்கலாம். எப்படின்னா கொஞ்சம் ரொம்ப குறைன்னு இல்லாமல் ரொம்ப ஃபைன் பவுடராகவும் இல்லாமல் கரெக்டாக ஒரு ஸ்க்ரப்பு பதத்தில் வந்து நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம். நான் எப்படி அரைச்சிருக்கேன் பாருங்களேன். ரொம்ப பவுடராகவும் இல்லாமல் ரொம்ப ஃபைன் பவுடராகவும் இல்லாமல் ரொம்ப குறைன்னு இல்லாமல் லைட்டான ஸ்க்ரப் பதத்தில் வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஸ்கின்னை வந்து உங்களுக்கு வந்து டேமேஜ் பண்ணாது. அதுக்காக நானே இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுறது. நெக்ஸ்ட்டு என்ன தேவை அப்படின்னா நீம் பவுடர். ஸோ உங்களுக்கு நான் வந்து நீம் கொஞ்சமாக துளசி பவுடர் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். வெறும் நீம் வந்து யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். வெறும் நீம் வந்து தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். அண்ட் நான் நீம் வந்து என்ன பவுடர் வாங்குறேன் அப்படின்னா, முன்னாடியெல்லாம் வந்து நானே காய வச்சு அரைச்சிட்டு இருந்தேன். இப்போ டைம் இல்லைங்கிறனால பயோ ஆர்கானிக்கோட நீம் பவுடர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன நீம் பவுடர் வந்து கடையில் கிடைக்குதோ அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நான் இதில் வந்து நீம் பவுடரும் கொஞ்சமாக துளசி பவுடரும் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் முல்தானி மிட்டி. ஸோ இந்த 3 ப்ராடக்ட் தான் வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா மில்க் வந்து நான் ஆட் பண்ணிக்குவேன் கொஞ்சம். இது வந்து உங்களுக்கு எப்படி தோதும், உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து சில பேருக்கு வந்து எனக்கு மில்க் யூஸ் பண்ணால் வந்து செட் ஆகாது அப்படிங்கிறவங்க வந்து இதுக்கு போல வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களோட ஆப்ஷனல். ஸோ நான் வந்து மில்க் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த 3 பொருளையும் வந்து ஸ்கின்னுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் வந்து கிரீன் கிராம் பவுடர். ஸோ பச்சைப்பயிறு பவுடர். இது வந்து ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே நல்லது. ஸோ இது வந்து டெட் செல்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணும். இதில் வந்து விட்டமின் ஏ, விட்டமின் சி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு. அண்ட் பச்சைப்பயிறு வந்து ஸ்கின்னை வந்து ரொம்பவே பளபளன்னு வச்சுக்க யூஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நீம் பவுடர். ஸோ வேப்பிலை பவுடர் வந்து ஸ்கின்னுக்கு மட்டும் இல்லை, ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே பெனிஃபிட் இருக்கும். இதை வந்து ஏஜ்னிங் வந்து ரெடியூஸ் பண்ணும். அண்ட் ஸ்கேர்ஸ், பிம்பிள், ஃபேஸில் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் ரேஷஸ் எல்லாத்தையுமே வந்து இது ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். அண்ட் இது வந்து முல்தானி மிட்டி என்னன்னா டெட் செல்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும். ஸோ டெட் செல்ஸ் எல்லாம் எடுத்து ஸ்கின்னை எதுவுமே வந்து பளிச்சுன்னு வச்சுக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல். ஸோ ஓகே, இப்போ வந்து இதை எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பற்றி பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக வந்து வேப்ப பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து 1 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன், போதும். என் ஃபேஸ் உங்களுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் 1 ஸ்பூன் வந்து வேப்ப பவுடர் போட்டுக்கிட்டேன். இது வந்து 2 ஸ்பூன். நான் வச்சிருக்கிறது வந்து சின்ன ஸ்பூன் வச்சிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி, உங்கள் ஃபேஸ்க்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. எனக்கு வந்து இதில் 2 ஸ்பூன் போதும். ஓகே. அண்ட் முல்தானி மிட்டி வந்து நான் கம்மியாக போட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா முல்தானி மிட்டி வந்து கொஞ்சம் வளவலன்னு இருக்கும். ஸோ ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முல்தானி மிட்டியை அவாய்ட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா லைட்டாக போட்டுக்கோங்க. இல்லை நான் வந்து ஒன்லி ஃபேஸ் பேக்காக மட்டும்தான் நான் போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முல்தானி மிட்டி கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. நான் வந்து ரெண்டுமே வந்து அட் அ டைமில் யூஸ் பண்ணுற மாதிரி போடுவேன். அதனால லைட்டாக முல்தானி மிட்டி 1/2 ஸ்பூன் போதும். நான் ஃபேஸ்க்கு ஸ்க்ரப்பாக மட்டும் தான் அதை யூஸ் பண்ண போகிறேன்னா நீங்கள் முல்தானி மிட்டி கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஏன்னா அது தண்ணி பட்டோன்னா கொஞ்சம் வளன்னு இருக்கும், பிசுன்னு இருக்கும். ஸோ ஃபேஸை வந்து ஸ்க்ரப் பண்ணும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து குறைச்சிக்கோங்க. இல்லை நான் ஃபேஸ் பேக்காக மட்டும்தான் நான் போட போகிறேன் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா முல்தானி மிட்டி வந்து ஈக்குவல் அமௌண்ட் 1 ஸ்பூன் அப்படி வந்து போட்டுக்கோங்க. ஓகே, மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு மில்க் வந்து செட் ஆகாது அப்படின்னா நீங்கள் ட்ரை ஸ்கின் இருக்கவங்க தாராளமாக மில்க் யூஸ் பண்ணலாம். ஸோ ப்ராப்ளம் வராது. இல்லை எனக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின்னில் எனக்கு வந்து மில்க் வந்து செட் ஆகாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து மில்க் அவாய்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு பதிலாக தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ரோஸ் வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு எவ்வளோ திக்னஸில் வேணுமோ அந்த திக்னஸில் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். ஃபேஸ் ஸ்க்ரப் அண்ட் ஃபேஸ் பேக் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து ரெண்டுத்துக்குமே அட் அ டைம் யூஸ் பண்ணிக்குவேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸை க்ளீன் பண்ணிக்கிட்டு அப்புறம் வந்து இந்த ஃபேஸ் பேக்கை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிட்டு ஒரு 20 to 30 minutes ஃபேஸில் வந்து அப்படியே காய விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் நல்லா ஃபேஸில் வந்து நல்லா சர்க்குலர் மோஷனில் வந்து நல்லா மசாஜ் பண்ணி எடுத்து வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் லைட்டாக வந்து என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு ஃபேஸ் பேக் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸில் அண்ட் ஒரு 20 to 30 minutes கழிச்சு நல்லா சர்க்குலர் மோஷனில் வந்து நல்லா மைல்டாக ஜென்டிலாக மசாஜ் பண்ணி இங்கே பாருங்கள், நல்லா ஜென்டிலாக மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வாஷ் பண்ணிடுங்க. உங்கள் ஸ்கின் வந்து ரொம்பவே வந்து ஸ்மூத்தாகவும் ரொம்ப க்ளீனாக இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும் உங்களோட ஸ்கின். இது நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் உங்களோட ஸ்கின் வந்து ரொம்பவே பளிச்சுன்னு இருக்கும். நல்லா நீட்டாக அந்த டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி ஸோ நீட்டாக பளிச்சுன்னு இருக்கிறத உங்களுக்கே வந்து ஃபீல் பண்ண முடியும். ஓகே, ஸோ நீங்கள் இதை ஒரே ப்ரிப்பரேஷனில் ஃபேஸ் ஸ்க்ரப்பாகவும் யூஸ் பண்ணலாம், ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம். ஓகே, என்னோட இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட ஃபர்தர் வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.